நண்பர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும் இதை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம். மேலும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய ரிசல்ட்டு என்னைக்கு வெளியிட இருக்காங்க குறித்து முக்கியமான தகவல்களை இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. ஸோ கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் அஃபிஷியல் ஆன்சர்ஸ் கீஸுக்கு பிறகு இந்த கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா புதிய கட் ஆஃபாக நாம் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ டிஎன்பிஎஸ்சியோடைய குரூப் 4 உடைய கட் ஆஃப் மார்க் கண்டிப்பாக இந்த மார்க் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வேலை உறுதி அடிச்சு சொல்லலாம். ஸோ குரூப் 4 உடைய ரிசல்ட் குறித்து டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட ஒரு முக்கியமான அறிவிப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. ஸோ மேலும் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4ல் சேலஞ்சிங் கொஷின்ஸ் எல்லாமே நிறைய பேர் வந்து 25 மார்க் மேலே அட்டன் பண்ணியிருக்கீங்க. ஆன்சர் மாறுமா, ஒரு கொஷினுக்கு 2 ஆன்சர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சரியாக தப்பா, சேலஞ்சிங் கொஷின் எவ்வளோ வந்து டிடெக்ட் பண்ண போகிறாங்க, இது குறித்து சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு முடிஞ்சு 90 நாளில் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஆனால் இந்த குரூப் 4 பொறுத்த வரைக்கும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் குரூப் 4 உடைய ரிசல்ட்டை உடனடியாக பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு அரசு தரப்புலேருந்து சில முக்கியமான அறிவிப்புகள் போனதுனால குரூப் 4 உடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வெளியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15 ஆகஸ்ட் 20 குரூப் 4 உடைய ரிசல்ட் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுது. ஸோ இதில் எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது, கவலைப்பட வேண்டாம். டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டு இந்த மாதிரி ஒரு அன்அஃபிஷியலான தகவல் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக குரூப் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க் உங்களால் எடுத்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பணி வாய்ப்பு கிடைச்சிடும். ஸோ குரூப் 4ல் 2025 நிறைய பேர் நிறைய சேலஞ்சிங் கொஷின்ஸ் எல்லாமே ப்ரிடிக்ஷன் எல்லாமே போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து கிட்டத்தட்ட 25 கொஷின் மேலே சேலஞ்சிங் கொஷின் இருக்குது. அதனால் ஆன்சர் கண்டிப்பாக மாறுங்க. ஆன்சர்ஸ் மாறுச்சுன்னா ஒரு கொஷினுக்கு 2 ஆன்சர் 3 ஆன்சர் அப்படி நம்ம மாறுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேகன்சிஸ் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதனால் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர பெரிய லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஃபைனல் ஆன்சர் கீஸ் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 உடைய ரிசல்ட்டுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் கீஸை வெளியிடணும் அப்படின்ட்டு வந்து எல்லாருமே கோர்ட்டோடைய உத்தரவு ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ 30க்கும் மேற்பட்ட தவறான விடைகள் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறதுனால ரிசல்ட்டுக்கு முன்னாடி, ஸோ ஆகஸ்ட் 15க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு டைம் குரூப் 4 உடைய ஃபைனலான ஆன்சர் கீஸ் எல்லாமே நம்ம எதிர்பார்க்கலாம். அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் மூலமாக மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இப்போ ஆன்சர் கீஸ் விட்ட மாதிரி ஃபைனலான ஆன்சர் கீஸு இன்னும் ஓரிரு நாட்களில் கண்டிப்பாக நாம் எதிர்பார்க்க முடியும். ஸோ குரூப் 4 உடைய ப்ரிடிக்ஷன் பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தலைகீழாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 உடைய கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நிறைய பேர் நிறைய விதமாக சொல்கிறாங்க. குரூப் 4 வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இருக்குது, கட் ஆஃப் மதிப்பெண்கள் அதிக அளவில் இருக்குது, குரூப் 4ல் நிறைய எனக்கு இவ்வளோ கட் ஆஃப்லாம் வந்ததுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற அளவுக்கு எல்லாமே சொல்கிறாங்க. அதனால் கவலையப்பட வேண்டாம். குரூப் 4 உடைய கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சி தான் இருக்கே தவிர பெரிய லெவல் கட் ஆஃப் எதுவுமே கிடையாது. மக்களே குரூப் 4 உடைய கட் ஆஃப் ரொம்ப 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 லீஸ்டான கட் ஆஃப்ங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாங்க இந்த கட் ஆஃப் என்னன்றதை பார்க்கலாம். கேட்டகரி வைஸாக நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ ஜூனியர் அசிஸ்டன்ட் மற்றும் பிஏஓ இந்த கேட்டகரி வரப்போ ஜிடிக்கு 150, பிசிக்கு 145, பிசி முஸ்லீம் 140, எம்பிசி மற்றும் டிஎன்சி 35, எஸ்சி 130, எஸ்சி 125, எஸ்டி 120, சேஃப் ஜோன் 130ங்க. அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட் கேட்டகரி போகிறப்ப ஜிடிக்கு 151, பிசிக்கு 144, பிசி முஸ்லீம் 139, எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு 134, எஸ்சிக்கு 129, எஸ்சிக்கு 124, எஸ்டிக்கு 120, சேஃப் ஜோன் 135ங்க. ஃபாரஸ்ட் வாட்சர் ஜிடிக்கு 145, பிசிக்கு 139, பிசி முஸ்லீம் 133, எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு 130, எஸ்சிக்கு 126, எஸ்சிக்கு 120, எஸ்டிக்கு 118, சேஃப் ஜோன் 120ங்க. டைபிஸ்ட் ஜிடிக்கு 140, பிசிக்கு 135, பிசி முஸ்லீம் 130, எம்பிசி மற்றும் டிஎன்சி 124, எஸ்சிக்கு 120, எஸ்சி 118, எஸ்டி 116, சேஃப் ஜோன் 120ங்க. பிஎஸ்டிஎம் கேட்டகரிக்கு பார்க்குறப்ப ஜிடிக்கு 120, பிசிக்கு 118, பிசி முஸ்லீம் 115, எம்பிசி மற்றும் டிஎன்சி 110, எஸ்சிக்கு 108, எஸ்சி 107, எஸ்டிக்கு 105, சேஃப் ஜோன் 105ங்க. எக்ஸர்விஸ்மென் டிரான்ஜெண்டர் மற்றும் டெஸ்டிடியூடோ எல்சிசி ஸ்போர்ட்ஸ் ஜிடிக்கு 118, பிசிக்கு 115, பிசி முஸ்லீம் 110, எம்பிசி மற்றும் டிஎன்சி 108, எஸ்சிக்கு 105, எஸ்சிக்கு 100, எஸ்டிக்கு 100ங்க. சேஃப் ஜோன் 100. ஸோ ஜிடியோட சேஃப் ஜோன் அப்படி பார்க்குறப்ப 135, பிசிக்கு 130, பிசி முஸ்லீம் 130, எம்பிசி மற்றும் டிஎன்சி 125, எஸ்சிக்கு 120, எஸ்சிக்கு 120, எஸ்டிக்கு 115ங்க. இந்த கட் ஆஃப் வந்துச்சுன்னா உங்களால் சேஃப் ஜோனில் கண்டிப்பாக இருக்க முடியும். அதனால் கவலையே பட வேண்டாம். இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வந்துருச்சு
அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நீங்கள் சான்றிதழ் சரிபார்ப்பு குரூப் 4க்கு நீங்கள் தயாராகி கொள்ளலாம். ஸோ இந்த ஜீரணிக்கவே முடியாத மாதிரி இப்படி ஒரு கட் ஆஃப் எல்லாமே நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி சம்மந்தமாக உங்களுக்கு வந்து ஒரு 10லிருந்து ஒரு 15 மதிப்பெண்கள் கிரேஸ் மார்க்காக கொடுப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ குரூப் 4ல் நீங்கள் கேட்டபடி கண்டிப்பாக ஆஃபர் எல்லாமே கொடுக்க போகிறாங்க. அதனால் கவலையே பட வேண்டாம். குரூப் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சில விஷயங்கள் வந்து நல்ல விதமாக நடந்துட்டுருக்கு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4ல் அதிகமாக கொடுக்க போகிறாங்க. அதுக்குண்டான அப்டேட்டு விரைவில் எதிர்பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமான செய்திகள் அனைத்தும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்மளுடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நாங்களே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும் இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். மேலும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட்டு என்னைக்கு வெளியிட இருக்காங்க குறித்து முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் அஃபிஷியல் ஆன்சர்ஸ் கீஸுக்கு பிறகு இந்த கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா புதிய கட் ஆஃபாக நாம் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ டிஎன்பிஎஸ்சியோடைய குரூப் 4 கட் ஆஃப் மார்க் கண்டிப்பாக இந்த மார்க் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வேலை உறுதி அடித்து சொல்லலாம். ஸோ குரூப் 4 ரிசல்ட் குறித்து டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட ஒரு முக்கியமான அறிவிப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. ஸோ மேலும் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4ல் சேலஞ்சிங் கொஷின்ஸ் எல்லாமே நிறைய பேர் வந்து 25 மார்க் மேலே அட்டன் பண்ணியிருக்கீங்க. ஆன்சர் மாறுமா, ஒரு கொஷினுக்கு 2 ஆன்சர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சரியாக தப்பா, சேலஞ்சிங் கொஷின் எவ்வளோ வந்து டிடெக்ட் பண்ண போகிறாங்க, இது குறித்து சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு முடிஞ்சு 90 நாளில் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஆனால் இந்த குரூப் 4 பொறுத்த வரைக்கும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் குரூப் 4 ரிசல்ட்டை உடனடியாக பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு அரசு தரப்புலேருந்து இதில் முக்கியமான அறிவிப்புகள் போனதுனால குரூப் 4 ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வெளியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15லேருந்து ஆகஸ்ட் 20க்குள்ளார குரூப் 4 ரிசல்ட் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுது. ஸோ இதில் எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது, கவலைப்பட வேண்டாம். டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டு இந்த மாதிரி ஒரு அன்அஃபிஷியலான தகவல் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக குரூப் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க் உங்களால் எடுத்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பணி வாய்ப்பு கிடைச்சிடும். ஸோ குரூப் 4ல் 2025 நிறைய பேர் நிறைய சேலஞ்சிங் கொஷின்ஸ் எல்லாமே ப்ரிடிக்ஷன் எல்லாமே போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து கிட்டத்தட்ட 25 கொஷின் மேலே சேலஞ்சிங் கொஷின் இருக்குது. அதனால் ஆன்சர் கண்டிப்பாக மாறுங்க. ஆன்சர்ஸ் மாறுச்சுன்னா ஒரு கொஷினுக்கு 2 ஆன்சர் 3 ஆன்சர் அப்படி நம்ம மாறுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேகன்சிஸ் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதனால் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர பெரிய லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஃபைனல் ஆன்சர் கீஸ் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 ரிசல்ட்டுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் கீஸை வெளியிடணும் அப்படின்ட்டு வந்து எல்லாருமே கோர்ட்டோடைய உத்தரவு ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ 30க்கும் மேற்பட்ட தவறான விடைகள் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறதுனால ரிசல்ட்டுக்கு முன்னாடி, ஸோ ஆகஸ்ட் 15க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு டைம் குரூப் 4 ஃபைனலான ஆன்சர் கீஸ் எல்லாமே நம்ம எதிர்பார்க்கலாம். அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் மூலமாக மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இப்போ ஆன்சர் கீஸ் விட்ட மாதிரி ஃபைனலான ஆன்சர் கீஸை இன்னும் ஓரிரு நாட்களில் கண்டிப்பாக நாம் எதிர்பார்க்க முடியும். ஸோ குரூப் 4 ப்ரிடிக்ஷன் பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தலைகீழாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நிறைய பேர் நிறைய விதமாக சொல்கிறாங்க. குரூப் 4 வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இருக்குது, கட் ஆஃப் மதிப்பெண்கள் அதிக அளவில் இருக்குது குரூப் 4ல், நிறைய எனக்கு இவ்வளோ கட் ஆஃப்லாம் வந்ததுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற அளவுக்கு எல்லாமே சொல்கிறாங்க. அதனால் கவலையப்பட வேண்டாம். குரூப் 4 கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சி தான் இருக்கே தவிர பெரிய லெவல் கட் ஆஃப் எதுவுமே கிடையாது மக்களே. குரூப் 4 கட் ஆஃப் ரொம்ப 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 லீஸ்டான கட் ஆஃப்ங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாங்க இந்த கட் ஆஃப் என்னன்றதை பார்க்கலாம். கேட்டகரி வைஸாக நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ ஜூனியர் அசிஸ்டன்ட் மற்றும் பிஏஓ இந்த கேட்டகரி வரப்போ ஜிடிக்கு 150, பிசிக்கு 145, பிசி முஸ்லீம் 140, எம்பிசி மற்றும் டிஎன்சி 35, எஸ்சி 130, எஸ்சி 125, எஸ்டி 120, சேஃப் 130ங்க. அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட் கேட்டகரி போகிறப்ப ஜிடிக்கு 151, பிசிக்கு 144, பிசி முஸ்லீம் 139, எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு 134, எஸ்சிக்கு 129, எஸ்சிக்கு 124, எஸ்டிக்கு 120, சேஃப் 135ங்க. ஃபாரஸ்ட் வாட்சர் ஜிடிக்கு 145, பிசிக்கு 139, பிசி முஸ்லீம் 133, எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு 130, எஸ்சிக்கு 126, எஸ்சிக்கு 120, எஸ்டிக்கு 118, சேஃப் 120ங்க.
டைப்பிஸ்ட் ஜிடிக்கு 140, பிசிக்கு 135, பிசி முஸ்லீம் 130, எம்பிசி மற்றும் டிஎன்சி 124, எஸ்சிக்கு 120, எஸ்சி 118, எஸ்டி 116, சேஃப் ஜோன் 120ங்க. பிஎஸ்டிஎம் கேட்டகரிக்கு பார்க்குறப்ப ஜிடிக்கு 120, பிசிக்கு 118, பிசி முஸ்லீம் 115, எம்பிசி மற்றும் டிஎன்சி 110, எஸ்சிக்கு 108, எஸ்சி 107, எஸ்டிக்கு 105, சேஃப் ஜோன் 105ங்க. எக்ஸர்விஸ்மேன், டிரான்ஜெண்டர் மற்றும் டெஸ்டிடியூடோ, எல்சிசி, ஸ்போர்ட்ஸ் ஜிடிக்கு 118, பிசிக்கு 115, பிசி முஸ்லீம் 110, எம்பிசி மற்றும் டிஎன்சி 108, எஸ்சிக்கு 105, எஸ்சிஏக்கு 100, எஸ்டிக்கு 100ங்க. சேஃப் ஜோன் 100. ஸோ ஜிடியோட சேஃப் ஜோன் அப்படி பார்க்குறப்ப 125, பிசிக்கு 130, பிசி முஸ்லீம் 130, எம்பிசி மற்றும் டிஎன்சி 125, எஸ்சிக்கு 120, எஸ்சிஏக்கு 120, எஸ்டிக்கு 115ங்க. இந்த கட் ஆஃப் வந்துச்சுன்னா உங்களால் சேஃப் ஜோனில் கண்டிப்பாக இருக்க முடியும். அதனால் கவலையே பட வேண்டாம். இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நீங்கள் சான்றிதழ் சரிபார்ப்பு குரூப் 4க்கு நீங்கள் தயாராகி கொள்ளலாம். ஸோ இந்த ஜீரணிக்கவே முடியாத மாதிரி இப்படி ஒரு கட் ஆஃப் எல்லாமே நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி சம்மந்தமாக உங்களுக்கு வந்து ஒரு 10லிருந்து ஒரு 15 மதிப்பெண்கள் கிரேஸ் மார்க்காக கொடுப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ குரூப் 4ல் நீங்கள் கேட்டபடி கண்டிப்பாக ஆஃபர் எல்லாமே கொடுக்க போகிறாங்க. அதனால் கவலையே பட வேண்டாம். குரூப் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சில விஷயங்கள் வந்து நல்ல விதமாக நடந்துட்டுருக்கு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4ல் அதிகமாக கொடுக்க போகிறாங்க. அதுக்குண்டான அப்டேட்டு விரைவில் எதிர்பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமான செய்திகள் அனைத்தும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நாங்களே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.